இஸ்லாம் எதுவெல்லாம் நல்ல பண்பாடுகள் என்று இருக்கிறதோ அவை அனைத்தையுமே நமக்கு வலியுறுத்தி அவ்வாறு வலியுறுத்தி இருக்கிற பண்பாடுகளுள் மிக முக்கியமான ஒன்றுதான் நன்றி பாராட்டுதல், நன்றி உணர்வு என்பது. இந்த நன்றி உணர்வு என்பதை மிக உயர்ந்த ஒரு பண்பாக பொதுவாக மனிதர்கள் எல்லோருமே கருதுகிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே நன்றி உணர்வு என்பது, நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது ஒரு உயர்ந்த பண்பாடு என்று சொல்கிறார்கள். அதனால் தான் தமிழிலே நம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை இருக்கிறது, என் நன்றி கொன்றார் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று. அதாவது நன்றி மறந்து வாழ்வது ஒரு நல்ல பண்பு கிடையாது. நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் நன்றி பாராட்டுவதை, நன்றி உணர்வோடு வாழ்வதை கடுமையாக அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்துகிறான். பத்குரூனி அத்குர்கும், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை நினைப்பேன். வஷ்குரு லீ வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காது. அதே போல இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன். வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டு நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், எனக்கு நீ நன்றி உள்ளவனாக நடந்து கொள். வஅபுதுல்லாஹ வகும் மினஷ் ஷாக்கிரீன், நீ அல்லாஹ்வை வணங்கு, நன்றி உள்ளவர்களில் ஒருவனாக நீ இருந்து கொள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூமின்களுடைய பண்பாக நன்றி பாராட்டுவதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிமார்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய அழகிய திருநாமங்களுள் ஷாக்கிர், ஷக்கூர் என்கிற இரண்டு பெயர்களை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஷாக்கிர் என்றால் நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தம். ஷக்கூர் என்றாலும் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். அல்லாஹ் தஆலா தனக்கு ஷாக்கிர், ஷக்கூர் என்கிற இரண்டு பெயர்களை வைத்து அல்லாஹ்வே நன்றி உள்ளவனாக இருக்கிறான். எனவே அவனுடைய அடியார்களாகிய மனிதர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது.